சொல்லுவோம். பிபிஎஸ்னா என்ன? விடுமுறை வேதாம பள்ளி, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். உங்களுக்கு பிபிஎஸ்ல என்ன சொல்லி தர போறாங்க? என்ன சொல்லி கொடுப்பாங்க? என்ன கதை? பைபிளில் உள்ளது. என்ன பைபிள் அடிப்படையில் ஒரு தலைப்பின் அடிப்படையில் பாட்டு கதைலாம் சொல்லி கொடுப்பாங்க. வெரி குட். நல்ல பிள்ளைகள். 9 மணிக்கெலாம் வந்துட்டீங்க. நீங்கள் அங்கே அக்காமார் அண்ணமார் சொல்லும்போது பேசும்போது நீங்கள் அங்கே பேசக்கூடாது. நல்லா கவனிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். அதை நீங்கள் ஏசப்பாவை பற்றி அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பின்னால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரியா? இந்த ஆண்டு பிபிஎஸ் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்தரணும்னு சொல்லி நல்லா கை கூப்பணும், கண்ணை மூடணும், பேசக்கூடாது, அங்கங்கே பார்க்கக்கூடாது. சரியா? நல்ல பிள்ளைகள். எங்கள் அன்பின் பரலோகபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வலிமை என்கின்ற தலைப்பில் இந்த ஆண்டிலும் பிபிஎஸ் வகுப்புகளை நடத்த நீர் சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இதற்கு பொறுப்பாக இருக்கிற சகோதரர்களை நீர் ஆசீர்வதித்தலும் பயன்படுத்தும். வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், உடைய பெற்றோரை ஆசீர்வதியும். இந்த ஆலயத்திலே வந்து இந்த பிள்ளைகளுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள இவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க, விதைக்கப்படுற வசனங்கள் 30, 60, 100 பலன் தர, சத்ருவருடைய இருதயத்திலிருந்து வசனங்களை எடுத்து போடாதபடி இந்த பிள்ளைகளுடைய சிந்தையை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி முத்திரிக்குமாறு பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலனை பிள்ளைகளும் பெற்று உமக்கென சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த சந்ததியாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்யுமாறு எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி இதற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்துமாறு எங்கள் அருமரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? பாதி கைய காணும். சந்தோஷமா இல்லையா மற்றவங்களா? சரி, போன வருஷம் விபிஎஸ் உள்ள பாட்டு படிக்கலாமா? என்ன பாட்டு படிக்கலாம்? கல்ல கல்ல சாத்தான். சரி, ஆக்ஷன் தெரியும்ல? அப்ப எந்திரிச்சு எல்லாரும் ஆக்ஷனோட படிச்சிடலாமா? ரெடி? வாட்டர் பாட்டிலெல்லாம் கீழே வச்சுட்டு எல்லாரும் எந்திரிங்க. எல்லாரும் ஆக்ஷன் பண்ணணும். சரியா? லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கா? கல்ல கல்ல சாத்தான், மெல்ல மெல்ல வருவான், மாற்றிடுவான் ரூட்டை, நோ நோ சொல்லிடுவேன், பாய் பாய் காட்டிடுவேன், மிதித்திடுவேன் சாத்தானை, அப்புறம் ஜிங் ஜிங் ஜோலோ ஜியாங்கு ஜோலோ. ரெடியா? ஆக்ஷன் தெரியுமா? உள்ள வாங்க பாப்பா. கல்ல கல்ல சாத்தா மெல்ல மெல்ல வருவான், கல்ல கல்ல சாத்தா மெல்ல மெல்ல வருவான், காட்டிடுவான் ஆசை, மாற்றிடுவான் ரூட்ட, காட்டிடுவான் ஆசை, மாற்றிடுவான் ரூட்ட. நோ நோ சொல்லிடுவேன், பாய் பாய் காட்டிடுவேன், நோ நோ சொல்லிடுவேன், பாய் பாய் காட்டிடுவேன், மிதித்திடுவேன் சாத்தானை, தேவ சித்தம் செய்திடுவேன், தேவ சித்தம் செய்திடுவேன். ஜிங் ஜிங் ஜோலோ ஜியாங்கு ஜோலோ, ஜிங் ஜிங் ஜோலோ ஜியாங்கு ஜோலோ, ஜிங் ஜிங் ஜோலோ ஜியாங்கு ஜோலோ. சூப்பர், எல்லாருமே நல்லா பண்ணீங்க. எல்லாருக்குமே நீங்க கை தட்டிடலாமா? சரி, இந்த வருஷம் விபிஎஸோட தலைப்பு தெரியுமா? வலிமை. எப்படி தெரியும் உங்களுக்கு? பாட்டு போட்டாங்களா? சரி, இப்போ அந்த வலிமைங்கிற தலைப்பில் உள்ள ஜெப பாடல் சரியா சொல்லி தருவாங்க பிரகாஷ் அண்ணனும் கிரேஸ்லின் அக்காவும். முதல்ல நம்ம டேரக்டர்ஸை கூப்பிட்டுலாமா? யாரெல்லாம் டேரக்டர்ஸ்னு? பிரகாஷ் அண்ணே, யோகராஜனே, ஜட்சன் அண்ணே, கிரேஸ்லின் அக்கா. இவங்க எல்லாருக்கும் நம்ம கிளாப் பண்ணிடலாமா? விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா?
பார்த்துருக்கீங்களா இந்த அண்ணன்லாம்? பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க. சரியா? சரி, இப்போ ப்ரேயர் சாங் படிக்கலாமா? வலிமை வேண்டி வலிமை வேண்டி உம்மிடம் வருகின்றேன். தினம் வலிமை தாருமே, வலிமை தாருமே. வேதத்தை தியானிக்கவும் தினம் ஜெபத்தில் வளர்ந்திடவும். வேதத்தை தியானிக்கவும் தினம் ஜெபத்தில் வளர்ந்திடவும். கிருபை வேண்டும் பலனும் வேண்டும் ஞானம் தந்திடுமே. கிருபை வேண்டும் பலனும் வேண்டும் ஞானம் தந்திடுமே. ஆமென், ஆமென். ஈஸியா இருக்கா? பாடிடலாமா? ஜெப பாடல் ஈஸியா இருக்கா? லிரிக்ஸ் மட்டும் வாசிக்கலாமா? ஆனா லிரிக்ஸ் மட்டும் போடுங்க. வாசிக்கலாமா? வலிமை என் கூட சேர்ந்து வாசிக்க முடியுமா? பொறுமையா நிதானமா வாசிக்கலாம். வலிமை வேண்டி வலிமை வேண்டி உம்மிடம் வருகின்றேன். தினம் வலிமை தாருமே. வேதத்தை தியானிக்கவும் தினம் ஜெபத்தில் வளர்ந்திடவும். கிருபை வேண்டும் பலனும் வேண்டும். ஆமென், ஆமென். பாடலாமா? இன்னும் ஒரு தடவை எங்க கூட சேர்ந்து உங்களால முடிஞ்சா நீங்க பாடலாம். சரியா? இன்னொரு தடவை ட்ராக்ல பாடுறோம். சத்தமா பாடலாமா? ஓகே. வலிமை வேண்டி வலிமை வேண்டி உம்மிடம் வருகின்றேன். தினம் வலிமை தாருமே, தினம் வலிமை தாருமே. வேதத்தை தியானிக்கவும் தினம் ஜெபத்தில் வளர்ந்திடவும். பாடுங்க. வேதத்தை தியானிக்கவும் தினம் ஜெபத்தில் வளர்ந்திடவும். கிருபை வேண்டும் பலனும் வேண்டும் ஞானம் தந்திடுமே. கிருபை வேண்டும் பலனும் வேண்டும் ஞானம் தந்திடுமே. ஆமென், ஆமென். ப்ரேயர் சாங் நல்லா இருந்துச்சா? எத்தனை பேர் படிச்சீங்க? மற்றவங்களாம் படிக்கலையா? சரி, அடுத்தடுத்த செக்ஷனில் நம்ம ப்ரேயர் சாங் நல்லா கற்றுக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்மளுடைய விபிஎஸோட தலைப்பு என்ன சொன்னோம்? வலிமை. அந்த வலிமைக்குரிய கருத்தோட வசனமும் ஸ்டோரியும் என்ன செய்வாங்க? கிரேஸ்லின் அக்கா இப்போ உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாரும் நல்லா நேரம் உட்காந்துக்கங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்களா? ஸோ இந்த வருஷம் விபிஎஸ் தலைப்புனது வலிமை. வலிமை அப்படின்னா என்ன? வலிமை அப்படின்னா என்னது? ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னா ஸ்ட்ரென்த்னா என்னது? பலன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பலன் இருக்கா? ஒரு யானையை தூக்கி அடிக்க சொன்னால் அடிச்சிருவீங்களா எல்லாரும்? ஒரு யானை அவங்க முன்னாடி வந்து நிற்கி ஒரே மிதிச்சா போயிருமா? போகாதில்ல. ஸோ பலன். வலிமை அப்படின்னா என்னென்னா பலன். ஓகேவா? ஸோ பலன் வந்து எதுக்கெலாம் நமக்கு தேவைப்படும்? இங்கேருந்து இங்கே நடக்கிறதுக்கு பலன் வேணுமா? இல்லை ஓடுறதுக்கு பலனா? விளையாடுறதுக்கு எதுக்கெலாம் பலன் தேவைப்படும்?
பலன் எதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும்? ஆ சொல்லுங்க. ஜிம்முக்கு போனால் பலன் வந்துடும், 6 பேக்ஸ்லாம் வச்சா பலன் வந்துடும், அப்படி தானே? பூஸ்ட்டு போன்விட்டாலாம் குடிச்சா பலன் வந்துடுமா? வருமா வராதா? பூஸ்ட் குடிச்சா வருமா, போன்விட்டா குடிச்சா வருமா? போன்விட்டாவா? நீ போன்விட்டா தான் குடிப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ வலிமை அப்படின்னா பலன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பலன் வந்து யார் நமக்கு தருவா? பலன் தர்றது யாரு? ஏசப்பா நமக்கு பலன் தருவாங்க. சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பலன் அப்படின்னா நம்ம வந்து ஏசப்பா நமக்கு தந்துடுவாங்க. ஸோ எப்படி அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும்? சும்மா ஏசப்பா எனக்கு பலன் தாங்க, அவ்வளோதான், பலன் வந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இல்லை, நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிச்சு ஆண்டவர்கிட்ட வந்து அந்த பலனை கற்றுக்கணும். இப்போ வந்து நம்ம பைபிளில் ஒரு கேரக்டரை பற்றி பார்ப்போம். எலியாங்கிற தீர்க்கதரிசி யாருக்கெல்லாம் தெரியும்? எலியா தீர்க்கதரிசி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா இந்த கீழையாத்தில் வந்து அந்த எலியா தீர்க்கதரிசி வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஊரில் அந்த நாட்டில் வந்து யார் இருக்கா அப்படின்னா ஏசபேல் ராணியும் ஆகாப்புங்கிற ராஜாவும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஆண்டவருக்கு வந்து எதிரானவங்க. ஆனால் எலியா தீர்க்கதரிசி வந்து எப்படி அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க, கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக சாட்சி கொடுக்குறவங்க. இந்த எலியாவை வந்து எப்படியாவது நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆகாப் ராஜாவும் ஏசபேல் ராணியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து என்னாச்சுன்னா அந்த எலியாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இனிமேல் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இருக்கிற நாட்டை விட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா பெயர்சபா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. உடனே ஏசப்பாட்ட போய் சொல்கிறாங்க, ஏசப்பா, இது வரைக்கும் நான் வந்து உமக்காக எல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் என்னால் எதுவும் முடியாது, என்னோடய ஆத்மா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்சபாவுக்கு போய் ஒரு வனாந்தரத்தில் போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு ஒரு சூறை செடி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. நமக்கு இங்கே வேப்ப மரம், குட்டி குட்டி செடிகள்லாம் இருக்கா? அந்த நாட்டில் வந்து சூறை செடின்னு ஒரு செடி, அந்த செடிக்கு அடியில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா படுத்துக்கிறாங்க, சாப்பிடாம கொள்ளாமல். இவங்க நம்ம கொல்லணும்னு பார்க்காங்களேன்னு சொல்லி தன்னோட ஆத்மாவுக்கு பயந்து தன்னோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெயர்சபாங்கிற ஊருக்கு போய் அங்கே ஒரு சூறை செடி, ஒரு வனாந்தரத்தில் சூறை செடிங்கிற இதுக்கு ஃபுல்லாக கீழே போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா படுத்துக்கிட்டாங்க. படுத்தோன்னே என்ன ஆகுது? சரி, ஓகே, ஏசப்பா என்னை வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், நான் சாக போகிறேன், இனிமேல் அதாவது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சேடாக போய் படுத்துக்கிட்டாங்க. உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவோட தூதன் வந்து வராங்க. தூதன் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் சாப்பிடாம நமக்கு என்ன ஆகும்? இப்போ ஒரு நாள் மதியம் சாப்பிட்லான்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஐயோ, வயிறு பசிக்கேன்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? ஸோ தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா நம்மளால்? ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியே குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா 10,000 ரூபானா யார் இருப்பா? சாப்பிடாம கூட இருக்க முடியும், ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க வந்து எதுவுமே சாப்பிடாம கொள்ளாமல் அது வாட்டில் போய் படுத்துக்கிட்டான், ரொம்ப பயந்துக்கிட்டு போய் படுத்துட்டான். உடனே தேவனுடைய தூதன் வந்து வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. நீ வந்து எழுந்துரு, போஜனம் பண்ணுன்னு சொல்லி தண்ணியும் ஒரு தலையில் சுட்ட அப்பமும் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா சாப்பிட்றான். ஏசப்பா கொடுத்தது நல்லா சாப்பிட்டுட்டு அந்த தூதன் வந்து கொடுக்கறத சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிறான். ஆண்டவர் கொடுத்த பலனை என்ன பண்ணலாம் வந்து யூஸ் பண்ணாமல் மறுபடியும் அப்படியே படுத்துக்கிட்டான். ரெண்டாவது அதை மறுபடியும் ஏசப்பாவை சான்ஸ் கொடுக்காங்க. மறுபடியும் வராங்க. வந்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு போஜனம் கொடுக்காங்க. அவங்க எழுந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பலப்படுத்துகிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊழியம் பண்ணணும், இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவனை வந்து எலியா வந்து பலப்படுத்துகிறாங்க. அந்த போஜனத்தை அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் 40 நாள் அந்த ஆண்டவர் அந்த போஜனத்தை கொடுத்ததுக்கப்புறம் 40 நாள் அதே பலத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா சரி, ஓகே, மறுபடியும் நம்ம வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்து அவன் என்ன பண்ணுறான்னா புறப்படுறான். இதே இந்த உலக பிரகாரமாக இந்த சாப்பாடு சாப்பிட்டாலே நம்மளால் பலனாக இருக்க முடியும்ல. இப்போ வந்து காலைல ஒரு தோசை இட்லி சாப்பிட்டா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அதே பலத்தோடு இருக்க முடியும். அதுக்கப்புறம் மதியம் பலன் அப்படியே குஞ்சு போயிடும். மறுபடியும் என்ன சாப்பிடணும்? இது மதியம் ஒரு சோறு குழம்பு அதெல்லாம் சாப்பிடணும் இல்லையா? இந்த உலக பிரகாரமாக கொடுக்குற அந்த பலத்தினாலே நம்மளால் இருக்க முடியும்னா, இதே ஆண்டவர் நமக்கு அந்த பலன் கொடுத்தாங்கன்னா நித்தியமாக இருக்குமா இல்லையா? அப்படி தானே? இதே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை வந்து இன்னும் அதிகமாக நான் உமக்காக ஏதாவது பண்ணணும், ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை போது அவ்வளோதான் போச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கூடாது, நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போய் முழங்கால் நின்று ஜெபம், ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, இன்னும் அதிகமாக நான் பலப்படணும், எனக்கு அந்த வலிமையை தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இயர் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த வலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எதுக்கு வலிமை தேவைப்படுது, ஏன் வலிமை, எப்படிப்பட்ட வலிமை எனக்கு தேவைங்கிறத இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த 10 days நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து வசனம் பார்க்கலாம். ஸ்டோரி நல்லா புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் பலன் இருக்கு? யாருக்கெல்லாம் பலன் இருக்கு? பலன் இல்லையா யாருக்குமே? சரி, பலன் இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லலாமா? கைலாசபுரமே அதிர்ற மாதிரி ஒரு அலையிலையா சொல்லணும். சொல்லலாமா?
சரி, வெரி குட். இப்போ பிரகாஷ் அண்ணா உங்களுக்கு மெமரி வேர்ட்ஸ் சொல்லி தருவாங்க. சரியா? ரொம்ப சோகமா இருக்கீங்க, சோகமா இருக்கிறவங்களுக்கு ஒரு gift என் கையில இருக்கிறது கொடுப்போம். யாருமே சோகமா இல்லையா? சூப்பர். சரி, இது வரைக்கும் இந்த நம்ம சர்ச்சில் விபிஎஸ் அட்டன் பண்ணாத யாராவது இன்னைக்கு இந்த வருஷம் இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்களா? சூப்பர். ஓகே. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? அவங்க 3 பேர் எழுந்துக்கோங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? கோவில்பட்டியா? ஓகே. உங்க பேரு? ஆனந்தி. ஆனந்தக்கனி. உங்க பேரு? பேச்சி அம்மாள். உங்க பேரு? கயல்விழி. ஓகே. சரி, எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. நீங்க எந்த கிளாஸ் படிக்கீங்க? ஆனந்தக்கனி. ஆனந்தக்கனி முன்னாடி வாங்க, நீங்க உட்காந்துக்கோங்க. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th. ஓகே. நான் ஆனந்தக்கனி அக்காவுக்கு இந்த ஹார்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்க போகிறேன். அந்த கிஃப்டில், அந்த ஹார்ட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது. அதை உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானம் அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. கேட்டுச்சா? யாருக்காவது கேட்கலையா? இன்னொரு தடவை. கர்த்தர் நமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் நமது ஜனத்திற்கு சமாதானமானது அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. சரி, அண்ணனுக்கு கேட்டுச்சு. அவங்க என்ன சொல்றாங்கிறது நான் சொல்றேன். உட்காந்துக்கோங்க. கர்த்தர், என் கூட சேர்ந்து சொல்றீங்க. சரியா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. கருத்து என்னது? வலிமை. வலிமைன்னா என்ன சொன்னாங்க? ஓகே. கருத்து வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. சரி, சொல்லலாமா? இன்னும் ஒரு தடவை சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? கருத்து. சத்தமா, இன்னும் சத்தமே பார்த்தாது. கருத்து, வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. இந்த லைன்ல தெரியுமா வசனம்? வலிமை
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. பேர் ஃபெல்ஷியா ஜாஸ்மின், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இங்கே பாய்ஸில் பிரைமரி சொல்றியா? பிரைமரியா? கர்த்தர் தமது வலிமை கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுத்து அவர்கள் சமாதானம் அறிய அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 21:11. பண்ணிடலாமா? ஆமென். வசனம் படிச்சிட்டிங்களா? எல்லாரும் படிச்சிட்டிங்களா? ஒரு சிலர் மட்டும் படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? சரி, இப்போ வந்து கருத்துப்பாடல் படிக்கணும்னு ஆசையா இருக்கா? யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? சரி, இப்போ வந்து அண்ணனும் அக்காவும் வந்து கருத்துப்பாடல் சொல்லி தருவாங்க. சரியா? பாட்டு கவனிங்க. சரியா? இதுலயே வரும், நீங்க வேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். எங்கே வலிமை? கர்த்தரே வலிமை. எது வலிமை? சிலுவை செய்தி வலிமை. எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. எதில் வலிமை? வார்த்தையிலே வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். என்ன செய்தால் வலிமை? காத்திருந்தால் வலிமை. எவரிடம் வலிமை? நம்மிடம் தான் வலிமை. எப்போது வலிமை? துதிக்கும் போது வலிமை. ஏன் வலிமை? உதவி செய்ய வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். எப்படி வலிமை? இயேசுவோடு இருந்தால் வலிமை. எப்படிப்பட்ட வலிமை? ஆவியலாகும் வலிமை. எதுவரை வலிமை? இறுதி வரை வலிமை. எங்கு செல்ல வலிமை? மோட்சம் செல்ல வலிமை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். பிடிச்சிருக்கா சாங் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்ச மாதிரி யாரும் சொல்ல மாட்டேங்கிங்களே. பிடிச்சிருந்தா எனக்கு ஓஎஸ் சொல்லணும். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓஎஸ் பிடிக்காத மாதிரி சொல்லக்கூடாது. ஓஎஸ் சத்தமாக சொல்லணும். ஓகேவா? நல்லா ஸ்ட்ரென்த்தோட சொல்லணும். ஓகேவா? அவங்களுக்குலாம் ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா? சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிடாம வந்தீங்களா? சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? கருத்து பாடல் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?
வெரி குட். ஓகே, இன்னும் ஒரு தடவை நாங்கள் பாடுறோம், கூட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம், லைன்ஸ் பார்த்து பாடலாம். சரியா? ஓகேவா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கிளாப் பண்ணலாமா? தூங்கிடுவீங்க நினைக்கிறேன். எங்கே எங்கே வலிமை, கர்த்தரே வலிமை, எது 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 வலிமை, சிலுவை செய்தி வலிமை, எதற்காக வலிமை, சுகமை வாழ வலிமை, எதில் 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 வலிமை, வார்த்தையிலே வலிமை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் லைன் நீங்க பாடுறீங்கன்னா என்ன செய்தால் வலிமை, அவரிடம் வலிமை, அதெல்லாம் நீங்க செகண்ட். என்ன செய்தால் வலிமை, காத்திருந்தால் வலிமை, எவரிடம் வலிமை, நம்மிடம்தான் வலிமை, துதிக்கும் போது வலிமை, உதவி செய்ய வலிமை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். அடுத்து எப்படி எப்படி வலிமை நீங்க பாடுறீங்க, அடுத்து நீங்க பாடுறீங்க. சரியா? சத்தமா பாடணும். எப்படி எப்படி வலிமை, எப்படிப்பட்ட வலிமை, ஆவியலாகும் வலிமை, எதுவரை வலிமை, இறுதி வரை வலிமை, எங்கு செல்ல வலிமை, மோட்சம் செல்ல வலிமை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நல்லா பாடுனீங்க. கிளாப் பண்ணிடலாமா?